டிசம்பர் 5, 2025 இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய ஒரு நெகிழ்ச்சியான பிரார்த்தனை நாம் கேட்போம். இன்றைக்கி அவர்களை நான் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு டிசாபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக நான் அழைத்து செல்கிறேன். அவருடைய இந்த தருணத்தில் அவருடைய நெகிழ்ச்சியான பிரார்த்தனை. நைட்டே குளிச்சுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க அன்னைக்கு கொடுத்த இதெல்லாம் பேக்கோட அப்படியே எடுத்து முன்னாடி வச்சா சரி. நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு செல்ல சார்ஜ் போட்டு அதை எடுத்து முன்னாடி வச்சா சரி. அவ்வளவுதான். சரி, ஓகே. சரி, அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி வரேன். சரி, ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருங்க. செல்லுல ஒரு சின்ன ஜெபம் பண்ணல, ஏன்னா ஆண்டவருடைய பாரம் இருக்கு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, சகோதரன் எனக்காக எவ்வளவு பாடுபடுறாரு சுவாமி. யாரு பெற்ற பிள்ளைக்காகவோ யாரோ பாடுபடுவதை போல ஆண்டவரே உடன் பிறவாத ஒரு சகோதரன் சுவாமி. இதெல்லாம் என்னுடைய அம்மா செய்ய வேண்டிய வேலை. ஆனா அவங்களோ என்னை ஒரு அனாதையை போல எரிஞ்சுட்டாங்க சுவாமி. அதனால பிரதருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுத்தும். அவருக்கு அந்த வண்டியில வச்சு கூட்டிட்டு போகும்போது நல்ல உடல் ஆரோக்கிய சுகம் கிடைக்கணும். இந்த முடவனுக்கு செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அந்த பிள்ளைகள் மேல வந்து வரிசிக்கும்படியாக நீர் உதவி செய்யும் சுவாமி. இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நாங்க பார்க்கிறோம். அவரு ஆண்டவரே எவ்வளவு சாப்பாடெல்லாம் கொடுத்து அன்னைக்கு எவ்வளவு பராமரிச்சாங்க சுவாமி. ஆண்டவரே, அதற்கு இரட்டத்திலேயான பலனை நீர் திருப்பி அனுப்புவீராக சுவாமி. இடத்திலிருந்து அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். இதோ நீ இவனை பராமரித்துக்கொள், நான் திரும்பி வரும்போது நான் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன்னு சொல்லி நீர் பேசியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே தன்னுடைய வீட்டுல சொந்த சகோதரனை போல வச்சு பராமரித்தார் சுவாமி. அவருடைய அன்புக்காக, அவருடைய இளைய சகோதரனுடைய அந்த அன்புக்காக, அந்த முழு குடும்பத்தினுடைய அன்புக்கெல்லாம் நான் தகுதியற்றவன் சுவாமி. அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொள்ள எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா நீங்க தகுதிப்படுத்தினீங்க சுவாமி. நான் எவ்வளவு ஒரு பரவாச போல வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்களே, குறிப்பாக சகோதரனை ஒரு பக்கபலமாய் நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. பண உதவியிலிருந்து, சாப்பாட்டு உதவியிலிருந்து எவ்வளவோ அவர் கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்காக நான் எதுவுமே செய்யல ஆண்டவரே. நான் ஒரு வெறுங்கையினா நிக்கிற சுவாமி. தொடர்ந்து அவரை எல்லாவற்றிலும் நீர் பலப்படுத்தி ஆவியில் அவரை அபிஷேகித்து ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் கடைசி கால ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிற மகனாக நீர் மாற்றி பொறுப்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்திற்கு தேங்க்யூ பிரதர். நீங்க கிளம்பி வாங்க. நான் பாத்ரூம் போயிட்டு செல்லு சார்ஜ் போட்டு அதுல எடுத்து வைக்கிறேன். அவ்வளவுதான். நைட்டே குளிச்சுட்டேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே கிருபாகரன். சரி, இவர்களை போன்ற அநேக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கு நாம் உதவி செய்ய உங்களுடைய சிறு சிறு உதவிகளும் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. தொடர்ந்து உதவுங்கள். வாங்க, எல்லாரும் சாப்பிட்லாம். நாங்கள்லாம் சாப்பிட்றோம். நீங்களும் வந்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்லாம். வெஜிடபிள் தான், எக்கெல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா சாப்பிட்லாம், விருந்து சாப்பிட்லாம். ஓகே, கோபாலோட லஞ்சில் நாங்கள் இருக்கோம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு எங்களுக்கு சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு கோபால். அப்படி தானே? ஓகே, ஓகே, பாய்.